மை டியர் ஸ்கந்தன், இன்னைக்கு உனக்கு 2 வருஷம் முடிஞ்சு பர்த்டே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எங்களுக்கு பேரனா பிறந்தது அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. நீ வந்துட்டு எல்லாமே உங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்லது நடக்குது. உங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. அப்பா வந்து ரொம்ப கைண்டா பேஷண்டா இருக்கவங்க. உங்க அம்மா ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா இருப்பா. எங்களுக்கு அவ மகளா பிறந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லாவும் படிப்பா. நீ வந்து உங்க அப்பா அம்மா மாதிரி நல்லா படிச்சு உங்க அக்கா மேரியும் ஸ்ரீனிலா எல்லா சிறப்பும் பேரும் புகழும் பெற்று பல்லாண்டு 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 வாழணும்னு நாங்கள் உன்னை வேண்டிக்கிறோம். உன்னை தொட்டு அப்படி கொஞ்ச சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் உங்க மாமா, என்னுடைய சன், நல்ல ஒரு மகனுக்கு அடையாளம் சேது பின்னாடி இருக்காரு பாரு, அவருடைய பிளஸ்ஸிங், அவருடைய விஷஸ் உனக்கு எப்போவுமே இருக்கும். இந்த ஃபேமிலியில் உன்னுடைய மாமி உமா, சகானா, வேதாந்த் எல்லாருடைய விஷஸ் இருக்கு. இப்போ உனக்கு வந்து உங்க ஆயா எப்ப பார்த்தாலும் ஸ்கந்தன் ஸ்கந்தன் ஸ்கந்தன்கிட்டே இருப்பா. அவ 2 வார்த்தை உனக்காக சொல்லுவா. கண்ணம்மா மேடம் சொல்ல போறாங்க. many happy returns of the day, ஸ்கந்தா. பேரம்பேத்தியில் இந்த குட்டியூண்டு ஸ்வீட் லிட்டில் பாய் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ ஐயா ஐயா அப்படின்னு பின்னாடி வந்து எல்லாத்தையும் காமிக்கிறது, இது பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அது யாராலையுமே அந்த மாதிரி பேரம்பேத்தி கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. அதனால நீ உங்கள் ஐயா சொன்ன மாதிரி அப்பா அம்மா எல்லாம் சொல்கிறத கேட்டு நல்லா படித்து உனக்கு ஷார்ப்பாக இருக்க. சின்னதுலே அசந்துட்டேன்னா அங்கே லேசாக சத்தம் கேட்டால் கூட அப்படியே ஷார்ப்பாக எட்டி பார்ப்ப. பிறந்த புள்ள நீ. அப்படி இருக்கும்போது இப்படியுமா குழந்தைங்கெல்லாம் இருப்பாங்கன்னு, ஆமாம் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த லெவலுக்கு சின்னமாக இருக்கும் போதே ஷார்ப்பாக இருப்ப. அதனால நீனும் பெரிய ஆளாக வந்து நல்லா இருந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருக்கணும்னு இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி.